பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் தாய்மார்களே, என் உடன் பிறந்த சகோதரர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் விஜயபிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் போட்டிட்டார். அங்கே பல சூழ்ச்சிகளால் மற்ற ஆள் வெற்றி பெற்றுட்டார். இருந்தாலும் நமது கேப்டன் விஜயபிரபாகரன் அவர் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்களை சந்திக்கிறதுக்காண்டி போயிருக்கிறாரு. அங்கே மக்களை சந்தித்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் இதை பற்றிலாம் அவன் தோல்வியை பற்றி கவலைலாம் நமக்கு கிடையாது. சில சூழ்ச்சியால் தான் வீழ்த்தினாங்க. இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு, இந்த விருதுநகர் மக்களுக்கு நான் ஏதாவது செஞ்சாகணும் தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். கட்டாயம் இந்த மக்களில் அந்த தொகுதியில் நான் வருவேன். திரும்ப வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பேன். உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன். நிறைய தாய்மார்கள், நிறைய சகோதரர்கள், நிறைய விஷயங்கள் இந்த விருதுநகரில் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் நான் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு வாக்களித்தது, இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்த மக்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பிறகு அரசியல் களத்தில் நான் தனியாக நின்று இவ்வளோ தூரத்துக்கு எங்கள் அப்பா இல்லாமல் இங்கே வந்தது இதான் முதல் தடவை. ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டீங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு மாதம் அந்த விருதுநகர் தொகுதியில் நான் இருந்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய மக்கள்கள் சொன்னாங்க, இங்கே இப்படி பிரச்சனை இருக்குது, இத்தனை வருஷம் பண்ணலை, நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோன்னே நான் கட்டாயம் அந்த மக்களுக்கு இங்கேயே வீடு எடுத்து நான் எல்லாமே பண்ணி கொடுக்கணும் தான் என்னோடய ஆசை. அந்த ஒரு ஆசை எப்படியோ அவங்க சூழ்ச்சி செய்து வீழ்த்திட்டாங்க. வெற்றி நம்ம பக்கம்தான். இருந்தாலும் நான் இதை பற்றிலாம் கவலைப்பட போகிறது கிடையாது. கட்டாயம் இந்த மக்களுக்கும் நான் ஏதாவது செய்வேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் வரணும் அப்படின்லாம் நான் வரல. ஏதோ கால சூழ்நிலையில் வந்தாச்சு. எங்கள் அப்பாவோட முழு இதை நான் கட்டாயம் மக்களுக்கு நிறைவேற்றுவேன். சில ஆசைகள்லாம் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் தான் அந்த சக்தியை நான் பண்ணியிருக்கிறேன். நிச்சயம் அது நிறைவேறும். அப்போ நம்ம மக்கள் எல்லாருமே சந்திப்போம். இந்த விருதுநகர் மக்களுக்கு, என் தாய்மார்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக்கொள்ளும் என்று விஜயபிரபாகரன் தொகுதி மக்களை சந்தித்து எல்லாருக்குமே நன்றி தெரிவித்தாங்க. தாய்மார்கள், சகோதரர் எல்லாருமே. இப்பவும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். கேப்டன் விஜயகாந்துக்கு போல் கேப்டன் பிரபாகரன் விஜயபிரபாகரன் கூட்டத்தை பாருங்கள்.